சொந்த பந்தங்கள் வந்து எப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோன்னா, சப்போர்ட் பண்ற மாரி பண்ணிட்டு, திரும்ப வந்து நம்ம கால வாரி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கும்போது சீமான் அண்ணன் அவர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் தம்பி அவன் ஆரம்பிக்கிட்டான். எனக்கு எதிர்ப்பா செயல்பட அவன் சப்போர்ட் பண்ண வைப்பேன் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு வச்சுட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு பார்த்தோன்னா, இந்த வடிவேல் காமெடியில வந்து ஒருத்தர் வந்து பீப்பான் ஊதிக்கிட்டு இருப்பாரு. அவரு ஊது ஊதுன்னு யாரும் காசு போட மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா வடிவேல் அங்க வந்து அந்த பீப்பான் ஊதுறதுக்கு தகுந்த மாரி இவரு டான்ஸ் பண்ணா இவரு துண்டுல வந்து நெறைய கலெக்ஷன் ஆகும். அப்படி ஆன பிறகு இந்த கலெக்ஷன் எடுத்துட்டு போயிருவாரு. அதுமாரி வந்துட்டு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கதைகள சொல்லி வந்து இளைஞர்கள திரட்டி வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் ஒரே நாள்லயே வந்து ஒரே மாசத்துல வந்து அந்த கூட்டங்களெல்லாம் பயங்கரமா காட்டிட்டாங்க. அப்படி காட்டும்போது இவரு என்ன பண்றாரு, விமர்சனம் பண்றாரு. அப்படி இப்படி கொள்கை சரியில்ல, அது சரியில்ல, தம்பியாவது கிம்பியாவது அப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. அதேமாரி தான் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது சொந்த பந்தங்கள வந்து உங்கள திடீர் நீங்க முன்னேறுனீங்கன்னா கால வாரி விட்டுரும்.